சொல்றாங்க. என்னடி பிரச்சனை அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், அது ஒண்ணும் இல்லாமாச்சு, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி 2 நாள்ல பரீட்சை எழுத போறாளாம், அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணுமா, காசு இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நடந்ததெல்லாம் மலர் சொல்லவும், இதை கேட்டுட்டு அப்பத்தா வேகமா அவங்க சுருக்கு பையை எடுத்து, இந்தாடி இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு அவகிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு மலர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. அதை வேகமா மலர் எடுத்துட்டு போய், தமிழே இந்தா தமிழே இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு மலர் தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. யாருக்கா கொடுத்தது இதை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இந்த பணத்தை நான் கொடுக்கல, அம்மாச்சி தான் உனக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் வேகமா தமிழ் வர்றாங்க. இங்க அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, அம்மாச்சி நீங்க கொடுக்குற பணம் எனக்கு வேண்டாமாச்சி, இந்தாங்க அம்மாச்சி, நான் எதுக்காவது வேணா வாங்கிக்கிறேன், ஆனா என்னோட படிப்பு செலவை நானே பாத்துக்கிறேன் அம்மாச்சி, நான் உங்ககிட்ட வாங்கினா இதுக்கும் எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. என்னடி உனக்கு ரொம்ப கொழுப்பா போச்சா, நீ வாட்ல உன் இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, புடிடி பணத்தை அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், தயவு செஞ்சு அம்மாச்சி இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பணம் எனக்கு வேண்டாம் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பணத்தை திரும்பவும் அப்பத்தா கிட்டேயே கொடுத்துடுறாங்க. என்னடி இவ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மலர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க, நம்ம ஹோட்டல் ஓனர்கிட்ட போன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறாங்க. கரெக்டா ஹோட்டல் ஓனரே தமிழுக்கு போன் பண்றாங்க. அண்ணே என்னென்ன விஷயம், நானே உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லம்மா, 2 நாளைக்கு நான் திருப்பதிக்கு போறேன், கடை 2 நாளைக்கு லீவ் விடலான் இருக்கேன், அதனால நீ கடைக்கெல்லாம் வராதமா, அதை சொல்லதான் நான் உனக்கு போன் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லவும், தமிழுக்கு இன்னும் ஏமாற்றம் ஆயிருது. நம்ம வேலைக்கு போனாவது பணம் கேட்டு வாங்கலான்னு பார்த்தா இவர் என்னடானா திருப்பதிக்கு போறேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருந்து, சரிங்கண்ணே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஐயோ நம்ம நல்லா படிக்கணுமே, நம்ம இந்த பரீட்சை எழுதுனாதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க காலேஜ் மேம் ஃபோன் பண்றாங்க தமிழுக்கு. என்ன தமிழ்ச்செல்வி படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க மேம் கேக்குறாங்க. ஆமா மேம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி தமிழ்ச்செல்வி நீ இந்த தடவை நல்ல மார்க் எடுத்துட்ட அப்படின்னா உன்னோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே உன்னோட மாமனார் அமைச்சர் ராஜாங்க பாத்துக்கிறவாரு, நீ அந்த ஸ்காலர்ஷிப்பை தயங்காம ஏத்துக்கலாம், ஏன்னா அவர் ஒரு அமைச்சரா இதை செய்யறாரு, அதுக்கு நீ நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேம் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போனை வச்சிடறாங்க. அப்புறம் தமிழ் முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது சேது தமிழோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா சேது கருப்பை கூப்பிடுறாரு. கருப்பை கூப்பிட்டு, மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அவ காலேஜுக்கு பரீட்சை வருதான், அதனால ஃபீஸ் கட்டணுமா, அவ கையில காசு இல்லாம ஒவ்வொருத்தர்கிட்டயா போன் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த காசை நான் கொடுத்தேன்னு சொல்லாம நீ ஏன் போய் கொடுத்துரு அப்படின்னு சேது சொல்றாரு. உடனே கருப்பு கேக்குறாரு, ஏன் மாப்பிள்ள இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நீ ஏன் போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சேது சொல்லவும், அவ நான் கொடுத்தா வாங்க மாட்டான், நீயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேது கருப்பு கிட்ட சொல்றாரு. இது நம்ம ஈஸ்வரி பாக்குது. ஓஹோ பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் இவனுக்கு துடிக்குது பாத்தியா, இன்னமும் அவ என்னதான் பண்ணாலும் இவனுக்கு மனசுல இம்புட்டு பாசத்தை வச்சிருக்கான், அவளுக்கு காசு இல்லைன்னு சொன்னதும் நேரா கொடுக்காம கருப்பு கிட்ட கொடுக்க சொல்றான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாத்துக்கிட்டு இருக்கு. கருப்பு வீட்டுக்கு போறாரு. அங்க சேது யாருக்கும் தெரியாத மாதிரியே வெளியே உட்கார்ந்துருக்காரு. என்னம்மாமா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நான் சும்மா தமிழை பார்க்க வந்தேன் அப்படின்னு கருப்பு 2 பேத்துக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரியே உள்ள போறாரு. என்ன தமிழே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கவும், அண்ணே எனக்கு நாளைக்கு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும்னே, அதனால என்கிட்ட பணம் இல்ல, என்னோட ஹோட்டல் ஓனரும் திருப்பதிக்கு போயிட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது பணம் வாங்கி கொடுக்குறீங்களா, நான் இன்னும் 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க. அதுவாமா, இந்தாமா உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுன்னு மட்டும் சொல்லு, நான் தாரேன் அப்படின்னு கருப்பு சொல்றாரு. அப்புறம் தமிழ் அவங்க ஃபீஸ் காசு சொன்னதுமே வேகமா கருப்பு தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறாரு.